ஃபெஸ்டிவல் சீசன்லாம் மாட்டி கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்காம போன ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். கணேஷுக்கு பைக் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் கணேஷோட 2 காலுமே செயலிழந்து அவருக்கு நடக்க முடியாமல் போகுது. லைஃபே உடஞ்சி போன கணேஷ் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு டிவி நியூஸ் சேனலில் கிராஃபிக் டிசைனராக வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மற்ற நேரங்களில் அவரே சுயமாக எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் படித்து அதுலேயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. கேரளாவில் நடக்கிற சில க்ரைம்ஸோட எவிடன்ஸ் க்ளூஸ் எல்லாமே தன்னோட ஹேக்கிங் மூலமாக கலெக்ட் பண்ணி சில பல கேஸுகளையும் கிளியர் பண்ணி உதவுறாரு. அவருக்கு கால் இல்லைன்னு அவர் பெருசாக கவலைப்படாட்டியும் அவரை சுற்றி நிறைய பேர் அவரை பரிதாபமாக பார்க்குறத அவர் டெய்லி நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுவே அவருக்கு ஒரு கஷ்டமாக மாறிடுது. கணேஷ் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அயான்கிற 9 வயசு பையன். 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அயானோட அப்பா ஒரு எம்எல்ஏ. இன்ஃபேக்ட் அந்த எம்எல்ஏக்கு பிடிக்காத நியூஸ் சேனலில் தான் கணேஷ் ஒர்க் பண்ணிட்டுருப்பார். ஒரு நாள் அயானோட பர்த்டேக்கு அவரை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டு போகிறான். கிட்னாப் பண்ணி சில மணி நேரங்களில் அந்த கிட்னாப்பரும் சூசைட் பண்ணி இறந்துடுறான். இப்போ அயான் எங்கே இருக்காருங்கிறது யாருக்கும் தெரிஞ்ச கிட்னாப்பரும் இறந்துடுறாரு. இது ஒரு சென்சேஷனல் நியூஸாக மாறுது. இதுக்கப்புறம் அந்த பையனை கண்டுபிடிச்சாங்களா, எதுக்கு அந்த பையனை கிட்னாப் பண்ணாங்க, இதில் கணேஷ் என்ன பண்ணுறாருங்கிறது தான் மீதி கதை. ஒரு 3/4 மணி நேரம் ஸ்லோவாக போகிற படம் டக்குன்னு இந்த கிட்னாப்பிங் சீன் முடிஞ்ச உடனே விறுவிறுப்பாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு ஆடியன்ஸை யோசிக்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே 2 மணி நேரத்தில் அடுத்த கடைசி 1.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. இது ஒரு ரெஸ்கியூ த்ரில்லர்னு சொல்லலாம். டெக்னாலஜியை வச்சு ஒரு ரெஸ்கியூ மிஷனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் சில இடங்கள் கொஞ்சம் வீக்காக எழுதப்பட்டிருக்கோன்னு தோணுச்சு. கேரளாவில் இதே மாதிரி நிறைய சம்பவங்களை கடந்த சில ஆண்டுகளில் நடந்திருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். கொச்சியில் நடக்கிற வேஸ்ட் பர்னிங் பொல்யூஷனை பற்றி பேசியிருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஏரியாவை டச் பண்ணாமல் போனது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இது போன வருஷம் கொச்சி சிட்டியை ரொம்பவே கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம். வேஸ்ட் டம்ப் ஃபயர் ஸ்மோக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்த ஆவேஷம், வருஷங்களுக்கு சேஷம்னு 2 படங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் அதிகமாக கவனிக்காமல் இருந்த ஒரு படம் தான் ஜெய் கணேஷ். ரஞ்சித் சங்கர் இயக்கத்தில் வந்த இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவிங்கிற லேபிளில் வராட்டியும் நிறைய பேர் இது ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ மூவின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. மின்னல் முரளி, மாவீரனில் இருக்கிற விஷயங்களை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சில அலிகேஷன்ஸும் வந்துச்சு. காமிக் புக் ரைட்டர் தன்னோட கதைகளில் ஒரு ஹீரோவை க்ரியேட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக மாவீரனில் சில போர்ஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வராமல் இருக்காது. அதுவும் இல்லாமல் உன்னிமுகுந்தன் இதுக்கு முன்னாடி நடித்து வெளியான மாளிகைப்புற படம் ஐயப்பனை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கணேஷ் விநாயகரை வச்சு கதை பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நிறையா மீடியா உன்னிமுகுந்தன் கிட்ட கேட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லைன்னு படம் வந்தப்போ தெரிஞ்சுது. சூப்பர் ஹீரோ ஒரு எலிமெண்ட்டு தான் படத்தில். அது தவிர வேறு எந்த கனெக்டும் படத்துக்கும் சூப்பர் ஹீரோவுக்கும் இல்லை. ஒரு சாதாரண மனுஷன், அது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சான ஒருத்தர் எப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாருங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்ட கதை தான் ஜெய் கணேஷ். நிறைய பொலிட்டிக்கல் அஜெண்டாஸில் கருத்து வேறுபாடு காரணமாக நிறைய பேர் உன்னிமுகுந்தனை இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் பண்ணுற படங்களையும் புறக்கணிச்சிட்டு வராங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான படங்கள்னால அவரோட மாளிகைப்புறம், மேப்படியான்னு 2 படங்களும் நல்லாவே ஓடிச்சு. 2மே அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள். உண்மையாக போர் அடிக்க வைக்காத ஒரு நல்ல ரெஸ்கியூ த்ரில்லர் தான் ஜெய் கணேஷ். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி யோசிங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.